சொன்னால் நம்ப மாட்டீங்க. அந்த காலத்தில் ஒரு எலக்ட்ரிஃபைடு எலக்ட்ரானிக்கல் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ஜாஸ்தி கிடையாது. எல்லாமே மேனுவல் தான். குறிப்பாக கிட்டார்லேயும் அந்த ஹார்மோனியத்துலேயும் மட்டும்தான் ஒரு எலக்ட்ரிஃபைடு சவுண்டு வர்றது மாதிரி வச்சுருப்பாங்களாம். மற்றபடி எல்லாமே கம்ப்ளீட்லி மேனுவல். அப்படி உள்ள சூழலில் இப்படி ஒரு ஒரு அல்ட்ரா மாடர்னைஸ்டு சாங்கெல்லாம் எப்படி அவங்களால இசையமைக்க முடிஞ்சுது, அது பதிவு செய்ய முடிஞ்சுது, அதை வந்து ஒரு வேர்ல்டு கிளாஸாக எப்படி ஒரு டெலிவரி கொடுக்க முடிஞ்சதுன்னு நினச்சி பார்த்தோம்னு வச்சிங்களேன், உண்மையிலேயே நம்ம இன்றைய தேதிக்கு நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம்னு அர்த்தம். இந்த பிகினிங் பீஸை கேட்டாலே நமக்கு ஞாபகம் வந்துடும். திரைப்படம் உத்தமபுத்திரன் 1958 வெளிவந்த திரைப்படம் இது. நம்ம எடுத்துக்க போகிற பாடல் யாரடி நீ மோகினி. ஆக அந்த பாடலை பற்றியும் நம்ம சின்னதாக ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். அந்த திரைப்படத்தை பற்றியும் நாம் பேசப் போகின்றோம். நிறைய சங்கதிகள் இருக்கின்றது நேயர்களே. ரொமான்டிக் கேபரேட் செலிப்ரேஷன் சாங் அப்படின்னு வர்ணிச்சிருந்தது கல்கி பத்திரிகை இந்த பாடலை. டி.எம். சௌந்தரராஜன் இந்த பாடலுக்கு பிறகு மிகப்பெரிய புகழடைந்தார் என்றெல்லாம் பத்திரிகை செய்திகள் கூறுகின்றன. உடன் பாடியிருக்கிறவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஏபி கோமலா பாடியிருக்கிறாங்க, ஜிக்கி பாடியிருக்கிறாங்க, அது மாதிரி ஜமுனா ராணி பாடியிருக்கிறாங்க. அவ்வளோ பக்காவாக ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த பாடலை. பிக்சரைசேஷன் பற்றி அதுக்கு பிறகு போகணுமே. இந்த பாடலில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பாடலாசிரியர் யார் என்று கேட்டால் நிச்சயம் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஆசையுள்ள ராணி அஞ்சிடாமலே நீ ஆடவோடி வா காமினி. கு. மா. பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறவர் தான் பாடலை எழுதினார். நிச்சயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பழைய ஆட்களாக இருந்தால் உங்களுக்கு பரிச்சயமான நபராக அவர் இருந்திருப்பார். சாந்தா உட்கார், ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய் அப்படிங்கிற பாடல் கொஞ்சம் சலங்கில் வரும் இல்லையா, அந்த பாடல் எழுதியதும் அவர் தான். நிறைய பாடல்கள் எழுதியிருக்கின்றார். அவரை பற்றி தனியாக கூட ஒரு வீடியோ நான் பதிவிட்டுள்ளேன். அது ஒருவரும் இருக்கட்டும். பிற்காலத்தில் இளமை ஊஞ்சலாடுகிறது போன்ற திரைப்படங்கள் வெற்றி படங்களை எல்லாம் எடுத்த நம்ம சி.வி. ஸ்ரீதர் அவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ். வீனஸ் பிக்சர்ஸ் என்ற பெயரில் புது நிறுவனம் துவங்கி அதில் படம் எடுத்து கொண்டிருந்தனர். ஸ்ரீதர், கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மற்றொருவர் மூவரும் சேர்ந்து இது தயாரித்த படம் இது. அப்பொழுது ஸ்ரீதர் இயக்குனராகவில்லையா? இல்லை. அப்போல்லாம் அவர் வந்து ஹி வாஸ் லேர்னிங் வாட் இஸ் டிரெக்ஷன். குறிப்பாக பிரகாஷ் ராவ் அப்படிங்கிறவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணார். அவருடைய குரு அப்படின்னு சொல்ல போனால் பிரகாஷ் ராவ் சொல்லலாம். அவரிடமிருந்து தான் இயக்கும் வித்தை, ஒரு திரைப்படத்தை இயக்கும் வித்தைகளை எல்லாம் ஸ்ரீதர் கற்றுக்கொண்டார் என்பதெல்லாம் ஒரு செய்தி. இப்போது ஸ்ரீதர் வந்து திரைப்படங்களை தயாரிப்பதில் தான் ஆர்வம் கொண்டிருந்தார். அப்பொழுது கதை, திரைக்கதை, வசனம் எழுதுவது வல்லவராக திகழ்ந்திருக்கின்றார் ஸ்ரீதர். இன்னொரு ஒரு ஆச்சரியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உத்தமபுத்திரன் அப்படிங்கிற டைட்டிலில் இது வரைக்கும் 3 திரைப்படங்கள் வந்திருக்கின்றன தமிழில். 1958 வெளிவந்த திரைப்படத்தை பற்றி தான் நாம் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்பே 1940 உத்தமபுத்திரன் என்கின்ற பெயரில் ஒரு படம் வெளிவந்திருக்கின்றது. அதன் பிறகு 2015 சம்திங் ஒரு புது படம் உத்தமபுத்திரன் வந்தது. அதற்கு செல்ல வேண்டாம் நாம். இப்போ இந்த 1958 எடுத்து இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் இந்த திரைப்படத்திற்கு மூலக்கதை எதுவென்றால் அந்த பழைய உத்தமபுத்திரன். அது குறித்து ஸ்ரீதர் வந்து ஒரு பத்திரிகையில் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அந்த படத்தை நாங்கள் பார்த்தோம், ஸ்டோரி நல்லா இருந்தது, அதை கொஞ்சம் ட்ரீட் பண்ணி தான் இந்த படம் டெலிவரி ஆணிச்சு அப்படின்னு. கிருஷ்ணமூர்த்தியும் ஒரு சாதாரண ஒரு மனிதர் அல்ல. அவர் கதை, திரைக்கதை, வசனம் அவர் டிரெக்டாக எழுதி அப்படி பண்ணாட்டினாலும் அவர் சில திரைப்படங்களை இயக்கியும் இருக்கின்றார் கிருஷ்ணமூர்த்தி. இருவரும் அமர்ந்து யோசித்து அந்த கதையை ஒரு சார்ட் அவுட் செய்து பிறகு சிவாஜி கணேசனை மனதில் வைத்து இரட்டை வேடங்களாக மனதில் வைத்து இந்த திரைப்படத்தை உருவாக்கினார்களாம். எம்ஜிஆருக்கும் சிவாஜி கணேசனுக்கும் கடும் போட்டி அந்த காலகட்டத்தில். இருவரும் நேருக்கு நேராக மோதிக்கொண்டார்களோ இல்லையோ, திரைப்படங்கள் வாயிலாக தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் இவர்கள் மோதிக்கொண்டார்கள். ஆக்சுவலாக சொல்லப்போனால் எம்ஜிஆரை வச்சு இந்த படம் தயாரிப்பதாக விளம்பரமே வந்து விட்டதாம். எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் உத்தமபுத்திரன் என்கின்ற படத்தில் நடிக்கின்றார் என்ற விளம்பரமே வந்து விட்டதாம். ஆடி போனார்களாம் கிருஷ்ணமூர்த்தியும் ஸ்ரீதரும். ஏன்னா அவர்கள் வீனஸ் பிக்சர்ஸ் வச்சு அவங்க சிவாஜி கணேசனை ஒப்பந்தம் பண்ணி அவங்க டுவல் ரோலில் சிவாஜி நடிக்கிறதாக ஒத்துக்கொண்ட பிறகு இந்த திரைப்படத்தை தயாரிப்பதாகவும் இயக்குவதாகவும் ஒரு வேலைப்பாடு நடந்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி ஒரு விளம்பரம் வந்தது அவர்களுக்கு மிகவும் ஒரு ஆச்சரியமாகிவிட்டது. என்ன ஏது என்று பார்த்தால் பிறகு எம்ஜிஆரை ஒதுங்கி கொண்டாராம். சரி, சிவாஜி கணேசனை வைத்து அந்த படத்தையே எடுக்கட்டும், அவர்களே எடுக்கட்டும் என்று. அது வேறு ஒரு குழு.
சினிமா துறையில் உள்ள ஒரு நண்பர் என்னிடம் கூறிய ஒரு வார்த்தை, இந்த காலத்திலே படம் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க, ரொம்ப சிரமம் இன்றைய காலத்தில். ஆனால் அந்த காலத்தில் அந்தளவுக்கு ஒரு பொருளாதாரம் ஒரு தன்னிறைவு இல்லாத ஒரு சர்ப்ளஸ் இல்லாத காலத்திலேயே நிறைய லட்சக்கணக்கில் படம் போட்டு அந்த படத்தை எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதனால் ஸ்ரீதரெல்லாம் எப்படி அந்த துணிச்சல் வந்தது, திரைப்படத்தை வைத்து அது மிகப்பெரிய ஹீரோக்களை எல்லாம் வச்சு அவ்வளோ செலவு செஞ்சு இந்த படத்தை எடுத்துட்டு ஒரு தன்னார்வமாக இருந்து ஏதோ ஒரு டைம் பாஸ் அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஹேபிச்சுவல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். பணம் சம்பாதிக்கணுங்கிற மற்றும் குறிக்கோள் இருந்தால் அவங்க நிச்சயமாக இப்படிலாம் ஒரு படைப்புகளை அவர்களால் தந்திருக்க முடியாது என்கின்றார். ஏன்னு கேட்டிங்கன்னா, சிவாஜி கணேசனை வச்சு பெரும் பொருட்செலவில் அவருக்கு நிறைய சம்பளமெல்லாம் கொடுத்து தோற்றுப்போன படங்களும் உண்டு. அது மாதிரி ஒரு ரிவர்ஸ் வந்துடுமா அப்படிங்கிற ஒரு ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்க்கெல்லாம் ஃபேஸ் பண்ணி எடுத்துருக்குறாங்கங்கும் பொழுது அதான் அந்த காலத்தில் இந்த மாதிரி படங்களை எடுத்தவங்கள நம்ம நிச்சயம் பாராட்டியாகணும் அப்படிங்கிறாரு. பிரகாஷ் ராவ் திரைப்படத்தை இயக்குகிறார். சி.வி. ஸ்ரீதர் கதை, திரைக்கதை, வசனம் இவற்றை பார்த்துக் கொள்கின்றார். மியூசிக் டன் பை ஹோம், தட் இஸ் அ பிக் மேட்டர். ஜி ராமநாதன் தான் இந்த திரைப்படத்திற்கு இசை. இதில் வேடிக்கை என்னவென்றால், பழைய உத்தமபுத்திரன், அதாவது 1940 எடுத்த உத்தமபுத்திரனுக்கும் ஜி ராமநாதன் தான் மியூசிக். அந்த திரைப்படத்தில் உள்ள பாடல்களின் சாயலில் ஏதேனும் பாடல்கள் இங்கு போட்டிருக்கின்றாரா என்றால் இல்லை. இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அன்றைய 1958ற்கான ட்ரெண்டின்படி இசையமைத்திருக்கின்றார் ஜி ராமநாதன். பாடல் வரிகள் எப்பொழுதுமே ஒரு வித்தியாசமாகவே இருக்கும் குமாப்பாவிடம். மருதகாசி, ஆலங்குடி சோமு, காமு ஷெரீஃப், கண்ணதாசன் போன்ற மிக பிரபலமான கவிஞர்களுக்கு இணையாக பாடல்களை எழுதி கொண்டிருந்தார். அப்பொழுது அவர்கள் எழுதும் காலத்தில் தான் இவரும் எழுதினார். இவருடைய பொயட்டிக்கல்லி அந்த வேர்ட்ஸ் எப்படி இருக்கும் என்றால், அவர் கன்வின்ஸ் ஆகி கொள்ள மாட்டாராம். சில வார்த்தைகளை மாற்றச் சொன்னால் எனது நன்றாக இருக்கின்றது என்று கூட சொல்லுவாராம். கவின் நடை அதிகமாக தென்படும் இவரது பாடல்களில். அது கூட ஒரு காரணம், நிறைய பாடல்கள் குமா பாலசுப்ரமணியம் அவர்களால் எழுத முடியாமல் போனதற்கு என்று கூறுகிறார்கள் சில பத்திரிகையாளர்கள். ஜி ராமநாதன் என்ன எதிர்பார்ப்பார் என்றால், பாடல்கள் கவிதையாக இருப்பதில் தவறில்லை, ஆனால் எளிமையான வார்த்தைகள் அதில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பாராம். இந்த திரைப்படத்தில் மொத்தம் 10 பாடல்கள், தலா 2 பாடல்கள் எழுதியிருப்பார்கள் குமா பாலசுப்ரமணியமும் மருதகாசியும். இந்த திரைப்படத்தில் மற்ற பாடல்களை மற்ற பாடலாசிரியர்கள் எழுதியிருப்பார்கள். வேடிக்கை என்னவென்றால், குமா பாலசுப்ரமணியம் எழுதிய இந்த பாடலும் மருதகாசி எழுதிய முல்லை மலர் மேலே என்கின்ற பாடலும் தான் ஹிட் ஆகியது. இந்த உத்தம புத்திரன் என்கின்ற திரைப்படத்தில் 1958 எடுத்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், பத்மினி போன்றோர் தெரிகின்றது. பழைய உத்தம புத்திரன் 1940, அதில் யார் சார் நடித்தது? அதில் அந்த உத்தம புத்திரனில் பி சின்னப்பா தான் ஹீரோ. அதில் என்.எஸ். கிருஷ்ணன் நடித்திருக்கின்றார், டி.ஏ. மதுரம் நடித்திருக்கின்றார், அதுபோல் டி.எஸ். பாலையா, இதான் நோன் ஃபிகர்ஸ். மற்றவங்களாம் அந்த காலத்து பழைய காலத்து ஆட்கள். பாடல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, பி சின்னப்பா அவங்க பாடல் அந்த கேட்டகரிக்கு தகுந்த பாடல்களைத்தான் இசையமைத்திருப்பார் ஜி ராமநாதன். அதில் ஒரு முக்கியமான விசேஷம் என்னவென்றால், பாரதியார் எழுதிய திரைப்பட பாடல், முதல் பாடல் அந்த திரைப்படத்தில் தான் இடம்பெற்றது. அதாவது பழைய உத்தம புத்திரன் என்கின்ற திரைப்படத்தில். செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என்கின்ற பாரதியாரின் கவிதை திரைப்படத்தில் ஒலித்தது அந்த திரைப்படத்தில் தான். அதுதான் அந்த இடத்துல ஒரு முத்தாய்ப்பான செய்தி. பழைய உத்தம புத்திரன் எப்படி சார் நன்றாக ஓடி ஏதாவது வசூலை அள்ளி தந்ததா என்றால், அதற்கான பதில் என்.எஸ். கிருஷ்ணன், குறிப்பாக பி சின்னப்பா, டி.ஏ. மதுரம், டி.எஸ். பாலையா அவர்களும் நடித்திருந்தாலே போதும், அந்த படம் விலையாகிவிடும். நன்றாக விலையானது. இந்த உத்தமபுத்திரன் அளவிற்கு அந்த மிகப்பெரிய அளவில் அந்த திரைப்படம் ஓடவில்லை. அந்த காலகட்டத்தில் ரசிகர்களுடைய தரம் வேறு, இந்த 1958 வேறு தரம். சிவாஜி கணேசன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய மாஸ், இரட்டை வேடம் வேறு, அதிலும் டுவெல், ஒரு ஆப்போனண்ட், ஒரு கான்சர்வேட்டிவ் ரோல் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சிவாஜி கணேசனுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. இது மிக பிரமாதமாக ஓடியது புதிய உத்தமபுத்திரன். அதாவது 1958 எடுத்த உத்தமபுத்திரன்
மிகப்பெரிய வசூலை அளித்தந்தது. ஸ்ரீதர் அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தந்த ஒரு திரைப்படம் எதுவென்றால் இந்த திரைப்படம் தான். இந்த பாடல் என்ன ராகத்தில் அமைந்த பாடல் என்று யாரோ கேட்டார்கள். அது இன்ன ராகத்தில் அமைந்தது என்று அவ்வளவு எளிதில் நாம் என கண்டுவிட முடியாது. மேற்கத்திய பாணி என்று தான் அதற்கு நான் பதில் வர முடியும். இதில் கூட ஒரு சின்ன பீஸ் வந்து அப்படியே இந்த வெஸ்டர்ன் ஒரு ஸ்வீட் அண்ட் நைட்டோ ஏதோ ஒரு 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 ஆல்பத்திலேருந்து எடுத்து அதில் இன்சர்ட் பண்ணியிருப்பார் ஜி ராமநாதன். இன்னும் வரல, அந்த இடம் நம்ம இன்னும் வரல. அந்த ஒன்றும் ரெண்டு என்கிற ஏரியாவில் தான் அந்த ஒரு கலப்பு இருக்கும். மற்றபடி ஒரு சாதாரண மெட்டு அது. ஒரு மேற்கத்தி பாணியில் ஒரு மெட்டு வேணும். அதில் நடிகர், அதாவது ஹீரோ, அதாவது சிவாஜி கணேசன் வந்து அவர் போதையில் ஒரு இந்த மாதிரியான ஒரு கிளப் அண்ட் கேமரா அந்த ரொமான்டிக் ஒரு டைப்பில் ஒரு சாங் வேணும் அப்படிங்கிறது தான் கோரிக்கை ஜி ராமநாதனிடம். அதற்கு தகுந்த டியூன் போட்டு கொடுத்தார். இதில் பாடகர்கள் நடிக்கும் 2 நடிகைகளை பற்றி நாம் எதுவும் கூறவில்லை இந்த பாடலில். அது மிக முக்கியம். நடனமாடுவது பத்மினியும் ராகினியும் தான். ராகினிக்கு தான் ஏபி கோமலா பாடியிருப்பார். பத்மினிக்கு ஜமுனா ராணியும் ஜிக்கியும் பாடியிருப்பார்கள். சிவாஜி கணேசனுக்கு டிஎம் சௌந்தரராஜன் பாடினார் என்பதை சொல்லவும் வேண்டுமோ? அத்தனை ஒரு கம்பீரமான குரல். நான் முன்பு சொன்னது போல் டிஎம் சௌந்தரராஜனுக்கு வந்து மிகப்பெரிய பெயரை அள்ளித்தந்த ஒரு பாடல் இந்த பாடல். இந்த பாடலுக்கு பிறகு தான் அவருக்கு நிறைய புகழ் வந்தது என்பதை மீண்டும் ஒரு முறை நான் சொல்கிறேன். இங்கே இதில் ஏபி கோமலாவுடைய குரல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்கிறேன். அவங்களோட வாய்ஸ் ஒரு பிரமாதமான வாய்ஸ். அது ஒரு டம்ப்பாக இருக்கும், ஒரு திக்காக டம்ப்பாக இருக்கும். அது மிகவும் ரசிக்கத்தக்க வகையில் இருக்கும். அதில் குறிப்பாக கர்நாடிக் பேஸ்டு செமி கிளாசிக்கல் பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஜிக்கி மற்றும் ஜமுனா ராணியோட அதன் பிறகு அவங்க ஜனரஞ்சமாக பாட ஆரம்பித்தார்கள். அதனால தான் பத்மினிக்கு வந்து ஜமுனா ராணியும் ஜிக்கியும் பாட வைத்தது. ஒளிப்பதிவு ரொம்ப முக்கியம் இல்லையா? நிச்சயமாக வின்சென்ட் தான் இது கம்ப்ளீட்டாக அது வந்து கேமரா அவங்க தான் ஒளிப்பதிவு பண்ணது. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார் வின்சென்ட். இதில் அந்த ஒளிப்பதிவு சம்பந்தம் ஒரு மிக முக்கியமான விஷயம். முதல்ல ஜூம் சீன்ஸ்லாம் எடுத்தது இந்த திரைப்படங்களில் தான் நான் முதல்ல. அப்போ ஜூம் கேமரா வச்சு அப்போ எடுக்கலை. இதுதான் முதல் படம். அதில் குறிப்பாக இந்த பாடலில் தான் ஒரு ட்ரையல் பார்த்தாங்கன்னா அது நல்லா இருந்ததுன்னு தான் படம் முழுக்க அதை ஜூம் பண்ணாங்க. ஜூம்னா படம் முழுக்க மீன்ஸ் ஒரு கேமராவை நகர்த்தி கொண்டு தான் ஜூம் செய்வார்கள். அதற்கு முன்பு ஒரு வெரி க்ளோஸ்அப் ஷாட்லாம் வந்ததெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்தில் முதலில் பயன்படுத்தினார்களாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் முதன் முறையாக இரட்டை வேடத்தில் நடித்தது இந்த திரைப்படம் தான் என்கின்றார்கள். அது உண்மையா என்றால் நிச்சயமாக இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபில்ம். அவர் ஏற்கனவே ஒரு படம் வந்து அவர் வந்து டோல் ரோல் வச்சு எடுத்து அந்த படத்தை முடிக்க முடியாமல் போயிடுச்சு. அதன் பிறகு 1958 உத்தமபுத்திரன் என்கின்ற இந்த திரைப்படத்தில் தான் டுவெல் ரோல் அவர் டபுள் ஆக்டிங் நடித்தது வந்து சிவாஜி கணேசன் இந்த படத்தில் தான். அதில் மாற்று கருத்து கிடையாது. அப்போல்லாம் படம் அல்லது பாடல் வெளிவந்து விட்டால் ஒரு பத்திரிகையினுடைய விமர்சனத்திற்காக காத்து கொண்டிருப்பார்கள் தயாரிப்பாளர்களும் இயக்குனர். அது யார் என்றால் கல்கி பெரிதாக பாராட்டவில்லை இந்த திரைப்படத்தை. குறிப்பாக கொரியோகிராஃபெல்லாம் வந்து ரொம்ப மோசம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். அதுமாதிரி ஜி ராமநாதனை பாராட்டியிருந்தாலும் குறிப்பாக வின்சென்ட் அவர்களுடைய கேமரா அது ஒளிப்பதிவை மிகவும் பாராட்டியிருந்தது. பாடல்களில் நடனமாடும் அந்த நடன காட்சிகளை வந்து விமர்சித்திருந்தது கல்கி. பாடலை எழுதிய குமா பாலசுப்ரமணியன் அவர்களை பற்றி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை மனதாச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நீளமாக இருந்ததுதான் அந்த கவிதைகளுடைய ஒரு கவிநடையான வார்த்தைகள் பயன்படுத்தியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா முழுநீள ஒரு கவிதையாக எழுதி கொடுத்துருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 6-7 சரணங்கள் அதில் குறிப்பாக தேர்ந்தெடுத்தாங்க. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம், இதெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்ட்டு. அதில் கொஞ்சம் விரசமான சில சரணங்கள் இருந்ததால் அவைகளெல்லாம் நீக்கிவிட்டதாக நிர்வாகம் கூறியது. ஆனால் உண்மையில் என்னவென்றால் அந்த பாடல் நீளத்திற்கு 8 நிமிடம் 9 நிமிடம் அந்த பாடலை அதாவது வெளியிட்டால்தான் அந்த வரிகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதால் அவர் எழுதி கொடுத்த மொத்த சரணங்களில் 3 சரணங்களை மட்டும்தான் எடுத்துக்கொண்டாராம் ஜி ராமநாதன். பிரபலமான நட்சத்திரங்கள் வேறு யாரும் இந்த திரைப்படத்தில் நடிக்கவில்லை என்று கேட்டால் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. அதில் M.K. ராதா மிக பிரபலமான நடிகர் இல்லையா? அவர் தான் அரசனாக நடித்திருப்பார். நாகநாதன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அதில் தான் M.N. நம்பியார் பிச்சு உதறி இருப்பார். மிக அற்புதமாக நடித்திருப்பார் நம்பியார் தனக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை. அதுமாரி தங்கவேல் நடிச்சிருக்கிறார் பொன்னன் என்கின்ற ஒரு கேரக்டரில்.
நம்ம ஓஏகே தேவர் நடித்திருக்கிறார். இதில் பூபதி என்கிற கேரக்டரில் வருவார். திரைப்படத்தை பார்த்தீர்களா இல்லையா என்று தெரியவில்லை. பார்த்தீர்களானால் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் பொறுமையாக பார்க்க வேண்டும். பாடல்லாம் ஒரு கதை ஓட்டம்லாம் அழகாக எடுத்துகிட்டு போவாங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் போர் அடிக்காமல் எடுத்துகிட்டு போவாங்க. கிளைமாக்ஸ் வரைக்கும் இந்த பாடல்கள்லாம் சிறப்பாக வேறு இருக்கும். ஏதோ வேறு ஒரு நாட்டில் அமர்ந்த வேறு ஒரு தியேட்டரில் அமர்ந்து ஏதோ ஒரு கதையை ரசிப்பது போல் இருக்கும். ஒரு சொந்த மண்ணில் ஒரு சொந்த கதையை பார்ப்பது போல் இருக்காது இந்த திரைப்படம். அந்த அந்நியத்தனமே, அந்த ஸ்ட்ராஞ்ச், அதுவே ஒரு மிகப்பெரிய பலமாக அமைந்து போனது இந்த திரைப்படத்திற்கு என்று கூறலாம். ரம்பை போல நீயே ஆடுகின்ற மாதே மேலும் மேலும் நீ ஆடடி. படத்தோட டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியம். தயாரிப்பாளர்கள் ஒரு புறம் இருந்தாலும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண இல்லையா, அது சிவாஜி ஃபிலிம்ஸ் என்கின்ற பேனரில் தான் இந்த படம் வெளியிடப்பட்டதாம். லாபம் எத்தனையா? ஆமாம், அது ஒரு மிகப்பெரிய செய்தி. 4 லட்சம் ரூபாய் அந்த காலத்தில். இன்றைய தேதிக்கு பார்த்தீங்கன்னா 3.8 கோடி ரூபாய். பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற கேட்டகரியெலாம் அப்பொழுது கிடையாது. நன்றாக ஓடிய படம், அவ்வளவுதான். அதனால்தான் இந்த திரைப்படத்தை தெலுங்கிலும் கூட வீர பத்ரா என்கின்ற பெயரில் இது டப் செய்யப்பட்டது, ரீமேக் செய்யவில்லை. இதே ரோல் அப்படியே இதே ஆஸ் இட் இஸ் இந்த ஃபில்ம் நீங்கள் தெலுங்கில் பார்க்கலாம், தெலுங்கு வெர்ஷனில். ஏன்னா ஹிந்தியிலும் கூட அது டப் செய்யப்பட்டது. சித்தம்கர் என்கின்ற பெயரில் ஹிந்தியில் டப் செய்யப்பட்டது. அப்படி ரீமேக் செய்யவில்லை. தெலுங்கு, ஹிந்தி ரெண்டுலேயுமே டப்பிங் தான். நன்றி நேயர்களே. மற்றொரு நிகழ்வில் மற்றொரு திரைப்படத்தை பற்றியோ அல்லது திரைப்பட பாடலாசிரியரை பற்றியோ இசையமைப்பாளர் பற்றியோ அல்லது பாடலை பற்றியோ விரைவில் நாம் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து. நன்றி, வணக்கம். காதலி நீ தானடி.